வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு வரவேற்பது மேட் எடிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களோட பிஎஃப் போர்ட்டல்ல இருந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்க மொத்த பிஎஃப் அப்புறமா பென்ஷன் அமௌண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்றதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்க பிஎஃப் போர்ட்டலோட யூஎன் நம்பர் அப்புறமா பாஸ்வேர்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பிஎஃப் போர்ட்டல்ல லிங்க் பண்ணிருக்க பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஜேபிஜி ஃபார்மேட்ல 100 KB இருந்து 500 KBக்குள்ள சாஃப்ட் காப்பியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க மொபைல் ஆர் லேப்டாப்ல ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல மெம்பர் ஹோம் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிஎஃப் போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. இந்த நோட்டிபிகேஷன் ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட யூஎன் நம்பரை டைப் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை இங்க டைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. கேப்சா கோட கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் பார்த்து கரெக்டா டைப் பண்ணிட்டு சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஆதார் கார்டுல லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஓடிபி நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சாவை கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க பிஎஃப் போர்ட்டல் லாகின் ஆயிடுச்சு. நோட்டிபிகேஷன்ல நாமினேஷன் ஃபைல் பண்ண சொல்றாங்க. ஸோ லேட்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ மேல பாத்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது கிளைம்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளைம் பேஜுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி நீங்க உங்க போர்ட்டல்ல பேங்க் அக்கௌண்ட் ஒன்று லிங்க் பண்ணிருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்டோட அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணதுக்கு அப்புறமா வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு பாப்அப் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கிளைம் பண்ற அமௌண்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுன்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இது. இதை வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒன்லி பிஎஃப் வித்ட்ரால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பேன் டீடைல்ஸ் நாட் அவைலபிள்னு வருது. உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் 50,000க்கு உள்ள இருக்குதுன்னா அப்படியே எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. சப்போஸ் 50,000க்கு மேல இருக்கு அப்படின்னா கேஒய்சில போயிட்டு பேன் கார்டு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா கிளைம் போடுங்க. அடுத்து எம்ப்ளாயி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற உங்களுடைய கரண்ட் அட்ரஸை இங்க டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸை டைப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க உங்களுடைய பாஸ்புக்கோட இமேஜை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு டைம் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டா வியூ ஆகுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேஜை லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸை டிக் பண்ணீங்கன்னா கீழே கெட் ஆதார் ஓடிபின்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஆதார் கார்டுல லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. இப்போ வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் ஃபைனல் வித்ட்ரால் கிளைம் ஃபார்ம் பிஎஃப் போர்ட்டல்ல சப்மிட் ஆயிடும். இப்போ இந்த கிளிக் ஹியர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு சப்மிட் பண்ண ஃபார்ம் PDF ஓபன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பென்ஷன் எப்படி கிளைம் பண்றதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஆன்லைன் சர்வீஸ்ல போயிட்டு கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அந்த பேங்க் அக்கவுண்டோட அக்கவுண்ட் நம்பரை இந்த இடத்துல கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட் நம்பரை டைப் பண்ணதுக்கு அப்புறமா வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு பாப்அப் வருது, இதை எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ல ஒன்லி பென்ஷன் வித்ட்ரால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து எம்ப்ளாயி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற உங்களுடைய கரண்ட் அட்ரஸை இங்க டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸை டைப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க உங்களுடைய பாஸ்புக்கோட இமேஜை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு டைம் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டா வியூ ஆகுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேஜை லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸை டிக் பண்ணீங்கன்னா கீழே கெட் ஆதார் ஓடிபின்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஆதார் கார்டுல லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. இப்போ வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் வித்ட்ரால் கிளைம் ஃபார்ம் PF போர்ட்டல்ல சப்மிட் ஆயிடும். இப்போ இந்த கிளிக் ஹியர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பண்ண ஃபார்ம் PDF ஓபன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய கிளைம் ரெக்வெஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பாக்குறதுக்காக ஆன்லைன் சர்வீஸ் என்ற ஆப்ஷன்ல போயிட்டு கீழே மூணாவது பாத்தீங்கன்னா ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஆன்லைன் கிளைம் ஸ்டேட்டஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, அதுல கரண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆன்லைன் கிளைம் சப்மிட்டட் அட் போர்ட்டல்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்றது அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்ல ஒன்ஸ் கிளைம் செட்டில்டுன்னு வந்துருச்சுன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம PF போர்ட்டல்ல லிங்க் பண்ணிருக்க உங்களோட மொபைல் நம்பருக்கும் SMS மூலியமா ரிசீவ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.